காஞ்சிபுரத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு ராணி அண்ணாதுரை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் 504 மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு ரூபாய் 41 கோடி வங்கி கடன் உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் கலினூர் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 6 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சிறுவர்களுக்கான கழிப்பறை கட்டும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கலினூர் ஊராட்சி பள்ளியில் சீரமைக்கப்பட்டு வரும் பெண்கள் கழிப்பறை பணியினையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை பணியினையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 8 லட்சம் மதிப்பீட்டில் கைப்பம்பு மற்றும் அணுகு சாலை அமைத்தல் பணியினையும் பார்வையிட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 8 லட்சம் மதிப்பீட்டில் குளம் அமைக்கும் பணியினை ஆய்வு மேற்கொண்டு ஐயம்பேட்டை ஊராட்சியில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திமியன்பேட்டை ஊராட்சியில் முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 32 லட்சம் மதிப்பீட்டில் போடப்பட்டுள்ள தார் சாலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக அண்ணா காவல் அரங்க மைதானத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க 2வது மாபெரும் புத்தக திருவிழா மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் குத்துவிளக்கேற்று திறந்து வைத்தார். இந்த 2வது மாபெரும் புத்தக திருவிழா வரும் 19ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது. இதில் தென்னிந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு பதிப்பாளர்கள் மற்றும் புத்தக வெளியீட்டாளர்கள் கலந்து கொள்ளும் வகையில் 100க்கும் மேற்பட்ட புத்தக அரங்கங்கள், 1000க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களின் படைப்புகள், 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள், குழந்தைகளுக்கான பிரத்யேக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கழக பயிற்சி மற்றும் கற்றல் அகாடமியின் பங்களிப்புடன் கூடிய சிஎன்ஜி ஹைட்ரஜன் மற்றும் மின்சார சக்திகளால் இயங்கும் பசுமை வாகனம் மூலம் நிலத்தன்மை என்ற தலைப்பில் பேராசிரியர்களுக்கான தேசிய அளவிலான மேம்பாட்டு பயிலரங்கம் நடைபெற்றது. 6 நாட்கள் நடைபெற்ற இப்பயிலரங்கை உரகடத்தில் உள்ள இந்திய அரசின் உலகளாவிய வாகன ஆராய்ச்சி மைய இயக்குனர் முனைவர் ராமதாஸ் தொடங்கி வைத்தார். நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பேராசிரியர்கள் பங்கேற்றனர். இப்பயிற்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பேராசிரியர்கள் தெரிவித்தனர். அடல்ட் ஸ்பான்சர்டு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு இன்னைக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆல்டர்னேட் ஃபியூவல்ஸ் லைக் சிஎன்ஜி அண்ட் தென் ஹைட்ரஜன் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பற்றி ஒரு எஃப்டிபி ப்ரோக்ராம் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்டிபி ப்ரோக்ராமில் வந்து வி ஜஸ்ட் டிஸ்கஸ் தி எலாபரேட் அமௌண்ட் ஆஃப் ஹவு கேன் வி யூட்டிலைஸ் டு யூஸ் தி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேஃப்டிஸ் அண்ட் தென் எப்படியெல்லாம் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்றத வந்து இந்த எஃப்டிபியில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல வந்து நாங்கள் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் வெளியே இருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து ஃபேக்கல்டிஸ்க்கு வந்து நிறைய டேட்டாஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த எஃப்டிபி ப்ரோக்ராம் ஃபேக்கல்டிஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேட்டட் ப்ரோக்ராமாகவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நாலேஜபிள் ப்ரோக்ராமாகவும் இருக்குன்றத ஒரு சான்ஸ் இருக்கு. இது பேஸ்ட் அப்பான் சிஎன்ஜி அண்ட் இ வெஹிக்கிள் டெவலப்மெண்ட்டை பற்றி நடந்துகிட்டு இருக்குது. ஏஐசிடி கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஸ்கஷனில் இ வெஹிக்கிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஃபியூச்சர் ஆஃப் இ வெஹிக்கிள்ஸ், ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் இன் இ வெஹிக்கிள், சிஎன்ஜி வெஹிக்கிள் பற்றி டிஸ்கஷன் பண்ணாங்க. டெஸ்டிங் ஆஃப் இ வெஹிக்கிள் இதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இது என்னென்னா எங்கள் கேரியர் க்ரோத்துக்கு, அதாவது இங்கே ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட் கேரியர் க்ரோத்துக்கு இது ஃபியூச்சர் ட்ரெண்டில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொல்யூஷன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர் டிஸ்கஷனில் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.